ஸ்குலியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்னப்பா நீ புரியாத மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உசேன் போல்ட் இந்த 100 மீட்டர் தடகள ஓட்டத்தை குடுக்குடுன்னு ஓடி போய் பதக்கட்டை மட்டும் வாங்கிட்டு ஸ்வாய் அப்படின்னு காமிப்பார்ல, அவரே தான். அவருக்கு அந்த ஸ்குலியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்மந்தம் இருக்கு. சரி, குலியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 45 டிகிரி தண்டுவடம் வளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குழந்தை, பிறப்புல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கும் இந்த குழந்தைக்கு. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை தான் நம்ம உசேன் போல்ட். எப்பா இந்த தண்டுவடத்தை வச்சுட்டாப்பா இவ்வளோ தூரம் வேகமாக ஓடி கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டா, அவர் அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? ஆமாம், எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனால் என் தண்டுவடத்துக்கு தானே பிரச்சனை, என் மனசுக்கோ என் காலுக்கோ கிடையாதுல்ல. நான் அந்த காலை வச்சுட்டு தான் வேகமாக ஓடி போய் ஜெயிக்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தானே வாழ்க்கை. ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாருமே பிரச்சனையை பெருசாக எடுத்துக்க போகிறது இல்லை. நானும் அந்த பிரச்சனையை பெருசாக எடுத்துக்கல. ஸ்குலியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துருக்க, உசேன் போல்ட்டுங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு பதில் சொல்றாரு. எப்படி புது தகவலா இருக்கா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிரசாத் சிக்னேச்சர்.